உணவே மருந்தாகும். நோயின்றி வாழ நாம் கூடுதலாக உணவில் கவனத்தை செலுத்துவோம். இன்று எனக்கு கிடைத்த போஞ்சி எனக்கு பிடித்ததும் உடம்புக்கு நல்லதுமான அதனை வைத்து இன்று எனக்கு போஞ்சி அருமையான நல்ல ஃப்ரெஷ்ஷான போஞ்சி எடுத்து வந்திருந்தார். அத்துடன் வாழைப்பழங்கள் போன்றவற்றை கொண்டு வந்திருந்தார். இப்போது அந்த போஞ்சியை இன்றைக்கு நான் சமைத்தேன். அதை பால் கறி காய்ச்சி அதனை மிளகு சீரகம் போட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி மஞ்சள் தூள் போட்டு பக்குவமாக சமைத்து சாப்பிடும் பொழுது எனக்கு என்னுடைய அம்மம்மாவின் சமையல் கைப்பக்குவம் தான் எனக்கு மனதில் நினைவு வந்தது. சாப்பிடும் பொழுதும் அந்த ருசி எனக்கு தென்பட்டது. அதுக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டு கருவேப்பிலை போட்டு அது ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷாக தயாரித்து இன்று நான் அதுதான் ஒரு முதல் மெயின் டிஷ்ஷாக எடுத்து சாப்பிட்டேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மற்றது வாழைப்பழம், அவர் வரும்பொழுது எனக்கு எடுத்து வந்த வாழைப்பழங்கள். இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் வாழைப்பழம் ஒரு வாழைப்பழமாவது சாப்பிட வேணும். சாப்பிட்டு மரக்கறியாக இப்படி போஞ்சியோ கீரை அப்படி போன்றவை கண்டிப்பாக ஒரு மரக்கறி நீங்கள் மச்சம் சாப்பிடுவர்களாக இருந்தாலும் ஒரு மரக்கறியாவது ஒரு பெரிய டிஷ் இருக்கணும். அப்போ நான் இன்றைக்கு வெண்டிக்காய் மற்றது முருங்கைக்கீரை துவையல், அதே நேரம் இந்த போஞ்சி மெயின் டிஷ் பால் கறியாக, மற்ற சோயா மீட் பொரித்தேன் நான் கொஞ்சம். அது நான் பொரித்தா அது நல்லெண்ணெயில் தான் அது என்ன அந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அதுதான் நான் தரமானதாக தேடி வாங்கிறது. கூடுதலாக ஆனக்கோட்டைக்கே நான் சென்று எடுப்பது. அந்த நல்லெண்ணெயை முற்றி பிணைந்து வடிவாக அந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டு சாப்பிட்டு அதன் பின்பு இந்த கறிகளுடன் சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ஆரோக்கியமானது. கண்டிப்பாக போஞ்சியோ பைத்தங்காயோ நார்ச்சத்துள்ளது கண்டிப்பாக நீங்கள் உணவில் எடுத்துக்கொள்ள வேணும். அது டயபெட்டிஸுக்கும் சரி சலரோகத்தையும் நீரிழிவு நோயையும் கட்டுப்படுத்தும். அதே நேரம் கொலஸ்ட்ரால் போன்றவற்றையும் கட்டுப்படுத்தும். பைல்ஸ் என்று சொல்லப்படும் மூல நோயையும் கட்டுப்படுத்தும். இப்படி நாம் உணவை மருந்தாக நாம் எடுப்போமா இருந்தால் உணவுடன் சேர்ந்து அடுத்ததாக உறக்கம். உணவுடன் சேர்ந்து உறக்கமும் கண்டிப்பாக தேவை. அதனுடன் உடற்பயிற்சியும் தேவையாகும். அது வீட்டு வேலையில் செய்து அதோடு சேர்ந்தே சூரிய நமஸ்காரம் அப்படி என்று சிறிய உடற்பயிற்சியே போதுமானது ஒரு மனிதன் நலமாக வாழ்வதற்கு. ஆகவே நீங்களும் எங்கு சென்றாலும் நீங்கள் ஒரு பயனுள்ள ஒரு இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ண போகிறேன்னு சொன்னால் ஒரு பயனுள்ள குழந்தை பிள்ளைகள் இருக்கிற இடம்னு சொன்னால் சரி பிஸ்கட் பேக்கெட் பண்ணால் அந்த பிஸ்கட்லும் பார்க்க வேறு ஒரு இப்போ பைத்தமுருண்டையோ அப்படி ஒன்றை நீங்களே தயாரித்து கொண்டு செல்வது உங்களுக்கும் ஒரு மன சந்தோஷமாக இருக்கும். அதை கொடுப்பவர்களும் அதை விரும்பி சந்தோஷமாக வாங்க பயன்படுத்தத்தக்கதாக இருக்கணும். தற்கால நிலைமையில் நாம் பிரயோசனமாக ஒரு மரக்கறியையோ அல்லாது ஏதாவது ஒரு பால் பேக்கெட்டையோ அப்படி ஒன்றை கொண்டு போகிறது கண்டிப்பாக ஒரு பிரயோசனமாக இருக்கும் எங்கே சென்றாலும் என்பதையும் அன்போடு கூறிக்கொண்டு எம்மை தேடி வரும் விருந்தினர்களுக்கும் நாம் வெளியில் ஏதாவது வாங்கி கொடுப்பதிலும் பார்க்க வீட்டில் எம்மால் எது இலகுவாக உடனடியாக செய்ய இயலுமோ அதை செய்வதே மிகச்சிறந்தது.